அன்புமிக்க விடியலை நோக்கி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் நாம் 1 மற்றும் 15ஆம் தேதிகளில் ஒரு பொதுநிலையினரை சந்தித்து அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு பெறுகிறோம். அந்த அடிப்படையில் இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறவர் சுங்காங்கடையை சார்ந்த செல்வி மரிய புஷ்பம் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம்மா. உங்களை பற்றியும் உங்கள் குடும்பம் அதோட உங்களுடைய பணிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா. எனக்கு பேர் மரிய புஷ்பம். நான் திருமணம் ஆகலை. என்னுடைய பங்கு சுங்காங்கடை. என்னுடைய பழைய பிறந்த ஊர் புன்னை நகரம். அங்கே நான் 5ஆம் கிளாஸ் வரை எங்களுடைய சின்ன ஸ்கூலில் படித்தேன். அதுக்கு மேலே லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலில் படித்தேன். அதன் பிறகு நான் கோலி கிராஸ் காலேஜில் நான் படித்தேன். அப்போவுமே எனக்கு நல்ல ஒரு கேர்சத்துலலாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அதே போல் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் ஞானோதேசம் எடுக்க தொடங்கிட்டேன். அதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன், கல்லூரி படிப்பை முடிச்சுக்கிட்டும் எனக்கு சோஷியல் ஒர்க்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதனால் நான் என்ன செய்தேன், ஃபார்ஜிஎம்ஸில் அந்த கம்யூனிட்டி ஹெல்த் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் சேர்ந்தேன். அந்த நேரம் தான் நான் சுக்காங்கடாயில் நான் ஒரு பங்காக சேர்ந்து இங்கே இருந்து நான் கொஞ்சம் விளக்கமாக அவங்களுடைய சோசியல் லைஃப் தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களாம். அதாவது நான் மரியாஞ்சனையில் சேர்ந்துருக்கும் போது நாங்கள் ஆஸ்பத்திரி விசிட்டுக்கு போவோம், வீடுகளை சந்திக்க போவோம், முதியோர்களை நாங்கள் பார்க்க போவோம். மரியாஞ்சனை எனக்கு ஒரு அடிப்படை ஒரு ஊக்கத்தை எனக்கு தந்தது. அதே போல் சிஸ்டர்ஸும் லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலில் உள்ள சிஸ்டர்ஸும் எங்களுக்கு நிறைய கற்று தந்தாங்க, நிறைய ஜபங்கள் கற்று தந்தாங்க. ரெண்டாவது பணி செய்யுது, அங்கேயே எங்களுக்கு ஒரு ட்ரெயின் தந்தப்புறம் செங்கல் சமக்கெல்லாம் ஸ்கூல்களில் எங்களை வைப்பாங்க. அதாவது உங்களுடைய பணி எப்படி அமைஞ்சிருந்தது, எதில் நீங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரைனிங் எடுத்திருந்தீங்க, என்ன பணிகள் செய்தீங்க? காலேஜ் முடித்ததும் நான் டைப் ரைட்டிங் எல்லாம் முடித்த பிறகு தான் எனக்கு சோஷியல் ஒர்க்கில் போனோம். நான் ஒரு ஹெல்த்தில் நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கணுங்க ஒரு ஆசை எனக்கு வந்தது. அந்த நேரத்தில் தான் நான் சிஹெச்டிபியில் ஒரு கம்யூனிட்டி இந்த ஹெல்த் எடிக்கேட்டராட்டு நான் இங்கே ஜாயின் பண்ணேன். அப்போ கிராஜுவேட்டுகளுக்கு ஃபார்ஜிஎம்ஸ் அதை கொஞ்சம் சிஹெச்டிபி ஹெல்த் எஜுகேட்டர் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களாம். ஹெல்த் எஜுகேட்டர்னு சொன்னாக்கி அது கிராஜுவேட்டுகளுக்கு மட்டும்தான் அதை முதலாக தொடங்கினாங்க. இளம் பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதனால் இளம் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு நாங்கள் உடல் உள்ள ஆன்மா எல்லாமே பற்றி ஒரு கிளாஸ் நாங்கள் கொடுக்கணும். ரெண்டாவது வாழ்க்கை கல்வியை பற்றி ரொம்ப முக்கியமாக கொடுக்க வேண்டியது. அதனால் நான் செய்தேன், ஹெல்த் எடிக்கேட்டராக இருக்கும்போது கிராமங்களில் போய் முக்கியமாக எனக்கு கிடைச்ச இடம் முதல்ல எனக்கு கிடைச்சதும் ஃபார் ஜேம்ஸுக்கு நான் ஒரு டைப்ரைட்டிங் தெரிஞ்சதுனால அவருக்கு சொல்லிதான் நான் கேட்டு எடுத்து அவருக்கு 6 மாதம் அவருக்கு சீக்கிரம் இருந்து நான் வேலை செய்யணும். அது பிறகு எனக்கு செய்தாங்கன்னா மாறுமொழி சங்கத்தில் ஆலோசனை அங்கே 95 பிள்ளைகள் மணக்குடியில் இருக்காங்க. அதான் நீர் போய் கிளாஸ் குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னை மணக்குடிக்கு அனுப்பிட்டு 95 பிள்ளைகளுக்கும் வாழ்க்கை கல்வியை பற்றி கொடுக்க வேண்டியது. அதை நான் ஹெல்த்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். அதாவது ஃபேமிலி லைஃப்பை பற்றி ஜென்டாஸ் மெடிக்கல் காலேஜில் போய் படித்து நான் சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்ததுனால திருமண பயிற்சி கொடுக்க போகிறேன். அந்த டைமில் தான் என்னை மணக்குடியில் அனுப்பி இந்த இளம் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை பற்றி வாழ்க்கை கல்வி கொடுக்கணும்னு கேட்டோட நான் தெரிஞ்சேன். அந்த நேரம் ஒரு சுனாமி வந்த நேரம் 500 வீடுகளுக்கும் நான் ஹெல்ப் பண்ண வேண்டியது. அந்த பிள்ளைகள் ரெஜிஸ்டர் நான் எடுத்து அவர்களுக்கு வீடு இல்லாத ஆட்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய 500 ஆளுக்கு அப்போ ஒரு வீடு கொடுப்பாங்க. அப்போ அந்த லிஸ்ட்டில் சேர்ந்து அவர்களுக்கு நான் எல்லாம் செய்ய வேண்டியது. முசல்மான் தங்களோட மணக்குடியில் யார் வசதிக்கும் அந்த நேரம் பிள்ளைகளுக்கும் கீழமரக்குடி பிள்ளைகளுக்கும் அதே போல கிறிஸ்தவ சங்கத்திலும் நான் சும்மா ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிட்டு
7 வருஷத்துக்கு பிறகு திருப்பிங்க ட்ரைனிங் கோஆர்டினேட்டர் பார்த்து உங்களை சென்டர் எடுத்தாங்க. அந்த நேரம் வந்து ஹெல்த் எடிக்கேட்டராக இருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் ஹெல்த்தில் நான் போனேன். மக்களுக்கு வந்து ஹெல்த் பணி செய்யணும் பாதத்தை கேட்டேன். சம்பளம் இல்லாமலே ஸ்டைபண்ட் இல்லாமலே 1 இயர் ட்ரைனிங் எனக்கு அங்கேயே தந்தாங்க. அப்போதான் நான் நர்ஸ் என்ற ஒரு நிலையில் வந்தேன். எல்லா கிராமங்களுக்கும் போய் சுத்தம் சுகாதாரம் இன்னும் வந்து ஃபேமிலி ரீசன் அப்படிப்பட்ட இதை நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அங்கே இருந்து தான் நான் முறை எடுத்தேன். நான் சொன்னேன் இதில் மட்டும் போதாது, நாங்கள் வந்து நேச்சராக வங்கியில் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த நேரம் தான் வந்து முதல்ல வந்து மாவு இருக்கிற திட்டப்படியாக தான் கொஞ்சம் செயல்பாடுகள் நடந்தது. அது பிறகு 90ல் வந்து மாவு திட்டம் செய்யவும் என்னை வந்து வச்சுருந்தாங்க. சாய் செலெக்ஷன் ஆகி தங்கநாள் சேர்ந்தப்பே நான் என்ன செய்தேன், நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் டெவலப் இது 2வது ஃபேமிலி ஃப்ளவர் மெடிசன் இப்படி இதெல்லாம் வந்து என்ன செய்தேன் ட்ரக்கில் சிறப்பு இது எல்லாமே நான் அக்குப்ரெஷர் அக்குபஞ்சர் இதுகள் எல்லாமே நான் செய்தேன். தங்கநாள் சேர்ந்தப்பே படித்த யோகா இதெல்லாம் படிச்சுட்டு வந்து தான் இங்கே வந்து நேற்று வழியில் நான் என்ன செய்தேன் வேலை செய்யப்படுங்க. முதலாக 1990ல் போய் நான் அங்கே படித்தேன். 95ல் டாக்டர் அமலாதிங்க ஒரு சிஸ்டர் டாக்டர் சிஸ்டர் ஐஸ்னர் சிஸ்டர் அவங்க வந்து நான் படிச்சுட்டு இருந்ததுனால சத்து பார்த்து எல்லாமே நல்லா படிச்சுட்டாலும் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க நாளைக்கு சொன்னதுனால அங்கேருந்து என்ன சொல்கிறேன் ஒரு ஸ்டூலை போட்டு தான் நாங்கள் தொடங்கணும். அவங்களாம் நானும் ஒரு வெளியே இது கூட இல்லாமல் ஒரு ஸ்டூலில் இருந்து நாங்கள் தொடங்கின அந்த ப்ரோக்ராம் ஆனால் இன்னைக்கு வளர்ந்து எனக்கு இந்த நிலையில 1 வருஷம் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவங்களோட ஹாஸ்பிட்டல் இருந்து அப்போ மாதத்துக்கு 1 வாரம் இங்கே வந்து நின்றுட்டு என்ன ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. பிறகு 1 வருஷத்துக்கு பிறகு அவங்க நல்லா நடத்தோன்னிட்டு இடத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அந்த நேரம் அம்பரோசேக்காவன சேர்த்து நாங்கள் 3 வாரம் தான் சேர்ந்த ஒர்க்கு. அப்போ அம்பரோசேக்கா வந்து நல்ல டெலிவரியெல்லாம் இருப்பாங்க. ஹெல்த்து ப்ளஸ் டெலிவரி அவங்க சேர்த்து வந்து கவுன்சிலிங் மசாஜிங் அக்குப்ரெஷர் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க ஈடுபட்டாங்க. நான் ஜெனரல் மெடிசன்லையும் நான் வந்து அப்படி வேணாம் டாக்டர் தெரப்பியெல்லாம் படித்ததுனால மெடிசன் விஷயமாக நான் நிறைய படித்ததுனால அவங்க நினைச்சாங்க இப்படி நாங்கள் 3 வாரம் 3 சர்டிஃபிகேட் அதை பண்ணி செய்துட்டு வரணும். அந்த நேரத்தில் தான் நிறைய பேஷண்ட்டை அட்மிட் பண்ணி யோகா சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கு கிளாஸ் கொடுக்குறது இந்த பணியை நான் இருக்கணும். காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரை 1 மணி வரை நாங்கள் ட்ரைனிங் இந்த பேஷண்ட் பார்த்தா மத்தியானத்துக்கு வரை 4 மணி வரை அவங்களுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு என் பேஷண்ட்டுக்கும் நோயை சொல்லி கொடுத்துட்டு கிளாஸ் கொடுப்பாங்க. இதுதான் நோயே கிடையாது, உங்களுக்கு நோய் தாங்க என்பதும் முதல்ல வந்து கிளாஸ்னாலேயே அவங்களாம் தெளிவுபடுத்தும். அதுக்கப்புறம் அதிலே அவங்களுக்கு பாதி நோய் போயிடும். அதுக்கு பிறகு இதுக்கு இதுதான் எடுக்கணும், இதுக்கு மருந்து ரொம்ப தேவையில்லை, இயற்கை உணவுகள் இயற்கை மருந்துகள் சித்தா ஹோமியோ இப்படிப்பட்ட மருந்து ஃப்ளவர் மெடிசன் மெயினாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ளவர் மெடிசன் தான். ஏன்னா அந்த ஃப்ளவர் மெடிசன் நான் 90லே படித்தனாலும் அதுலேயே நிறைய வியாதிகளை குணப்படுத்தலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால அதை பற்றி தான் மக்கள் கொடுத்தாரு. 2வது வந்து அவங்களுக்கு ரிஃப்ரெஷாலஜி அக்குப்ரெஷர் கொடுக்குறது. அந்த பேஷண்ட்டுக்கே 10 பேஷண்ட் அட்மிட் பண்ணால் அவங்களை எப்படி யோகா எப்படி அவங்களுக்கு அவங்கள எப்படி குணப்படுத்தலாம், அவங்களுடைய வழிகளை எப்படி அவங்களுடைய ஒர்க்கோடு பேசி அதை குணப்படுத்தலாம்னு பார்த்தா மெயினாக அப்படிப்பட்ட சில கிளாஸ்கள் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். ஆமாம், நீங்கள் பல காரியங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நம்ம ஜேம்ஸ் தொம்பருடைய 100ஆண்டு விழா, ஜேம்ஸ் தொம்பருக்கும் உங்களுடைய அந்த அனுபவங்கள் இல்லைன்னா அவருடைய பங்களிப்பு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தந்தவர் அவர் தான். ரொம்ப ஸ்ட்ராங்கான அவங்களுக்கு மனசை தந்ததே அவர் தான். நான் 6 மாதம் அவரோட இருந்து டைப் ரைட்டிங் பண்ணும்போது சில நேரம் அவரோட வேர்ட்ஸ் எனக்கு புரியாமல் இருந்தாலும் உடனே சுற்றி இதை இருக்குன்னு எனக்கு நல்லா ட்ரைனிங் வந்து எனக்கு ஸ்ட்ராங்கான இதாட்ட ஆகுது அவர். 2வது மார்முடி சங்கத்துக்கும் நீ வந்து கண்டிப்பாக போனால் நீ நல்லா செய்யணும்னால ரொம்ப ஆர்வமாக என்னை அனுப்பி கிருஷ்ணன் சங்கத்தோட வேலை செய்ய வச்சுன்னா அவ்வளோதான். 2வது அவருக்கு ஏதாவது சோழன் ஆகுதுதான் என்னை கூட இருப்பா அப்படின்ட்டு கட்ட சொல்லி விட்டு கூப்பிட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐடியா சொல்லுது. அதே போல் இந்த 95லாம் இந்த நேசிரபதி ட்ரெயினிங் எங்கள் டாக்டர் அம்மாவை வந்து விட்டுட்டு போகும்போது 1 வருஷம் முடிஞ்சு அவங்க போனாங்க. அப்போ நான் சொன்னேன் எப்படி நான் நடத்த போகிறேன். உடனே தலையில கை வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னாரு, நீ நல்லா நடத்துவேன் அப்படிங்கிற ஒரு இதை தந்தாங்க. ஆனால் எங்கள் டாக்டர் அம்மா இன்னைக்கு வர இப்போ வர அவங்க என்னை கைடு பண்ணிகிட்டே இருக்காங்க.
1995 தொடங்கினாலும் அவங்க வந்து ஹியூமன் யூனிவர்சிட்டி நடத்தி அந்த ஸ்பிரிச்சுவல் தான் வச்சு இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க. அனந்தம்பாரத்தில் அங்கே ஃப்ளோர் மெடிசன் கொடுப்பாங்க. 2வது யோகா கிளாஸ், அதில் வந்து 1 to 20 லெவல் வரை அதில் இருக்கும். அது எவ்வளோ ரிவார்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. அதில் நிறைய ப்ரேயர், நம்ம அறியாமலேயே நிறைய ப்ரேயர் வந்து யார் எனக்கு இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு நிலையில ட்ரைனிங் கொடுப்பாங்க. இன்னைக்கு அது ரொம்ப நல்லா நடந்தது. என்னையும் எல்லா பிள்ளைகளும் 20 பேர் நாங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுத்தாலும். ஆனால் கொஞ்ச நாள் பைசா அந்த அமெரிக்கன் இதுதான். ஆனால் நான் முழுசும் லெவல் 20 இருக்கும்போது 10,000 கொடுத்தேன் 3 days கோர்ஸ். அது வந்து அமெரிக்காவுக்கு அந்த அனுப்பக்கூடிய அப்படிப்பட்ட நிலையில நான் 20 லெவல் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து நான் இருந்த இடத்துல இருந்து நிறைய பேர் அப்படியே எங்கே அப்படிப்பட்ட ஒரு நிறைய எனக்கு எமர்ஜென்சியை எனக்கு குணப்படுத்தக்கூடிய எமர்ஜென்சி அப்படிப்பட்ட நிறைய யோகா எனக்கு நிறைய ட்ரைனிங் நடக்குது. இன்னைக்கு நிறைய நடந்துட்டு இருக்குதான். பரவாயில்ல, பல காரியங்கள் எனக்கு இதுக்கெல்லாம் அனுப்பிச்சது பாத்தியம் தான். இப்படிப்பட்ட ஒரு ரத்ன சிறப்பி, இந்த யோகா, இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் அவதஞ்சியம் நல்ல முறையில கைடு பண்ணி தைரியம் தந்தாலும். ரொம்ப பேச முடியாம இருந்தா கூட தைரியமா கையை பிடிச்சிட்டு செஞ்சாலும் தைரியமா போ, நீ இப்படி ஒத்தையை எப்படி நான் செய்வேன் அப்படின்னு கேட்கும்போது கூட அவர் தைரியமா நீ செய்கின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணத்தை தந்தான். அதே நேரத்தில் டாக்டர் அம்மனாவது என்ன ஆனாலும் செயல்படுத்த உடனே எனக்கு கைடு பண்ணாங்க. நீ இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படி செய்ய ஒரு எல்லாம் தெரியும். இன்னைக்கு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நான் சொல்லிக் கொடுத்ததை எனக்கு காலத்து பிறகு அவர் நான் ஸ்ட்ராங்கா செய்வான். பரவாயில்ல. இன்னைக்கு தங்களுடைய அனுபவங்களை இன்னைக்கு பல விதங்கள்ல நமக்கு பகிர்ந்து தந்திருக்கிறாங்க. நிச்சயமா அதே போல அவங்களுடைய அந்த ஜேம்ஸ் டம்பர் அவருடைய அந்த வாழ்க்கை அனுபவம், அவங்களுடைய ஒரு தைரியம் முற்றுறது கூட இருந்து வந்து உற்சாகப்படுத்தக்கூடியது, அதுகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஒண்ணு என்னன்னா, எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ல வச்சிருக்கும் போது எல்லா காங்கிரிகேஷன் சிஸ்டர்ஸ்க்கும் நிறைய ஃபாதர்ஸ்க்கும் எனக்கு வந்து நிறைய ஒரு தொடர்பு கிடைக்கும். அப்போ ஃபாதர்ஸை பற்றிய வெல்பீப்பிளை பற்றியும் ஈவன் அடரேஷன் கம்யூனிட்டி பற்றியும் 4 அடரேஷன் சிஸ்டர்ஸ் எனக்கு அட்மிஷன் எல்லாம் இந்த திங்கக்கிழமை புதன்கிழமை வந்தாங்க. 3 பேர் தங்கியிருந்து வெளியூர்ல இருந்துட்டு நேற்று தான் கொஞ்சம் அப்படியே நிறைய எல்லா காங்கிரிகேஷனும் எல்லாரையும் பீப்புளும் எல்லா மேக்சிமம் நிறைய ஃபாதர்ஸ் எனக்கு அவங்களுடைய டிஃபிகல்டிஸ் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கும் சில கைட்லைன்ஸ் கொடுக்கக்கூடிய இது வந்து எனக்கு தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்ட செல்வி மரிய புஷ்பம் அவர்களுக்கு நேர்கள் உங்கள் அனைவருடைய சார்பில் மனமார்ந்த நன்றி. நன்றிமா.